நம்முடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நினைச்சு புலம்பிட்டு இருப்போம் நிறைய நேரங்கள்ல. அப்ப நம்மளையும் அறியாம நாமளும் அம்மனையும் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சுக்குவோம். ஏமா இப்படி பண்ற, நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன், நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு. இந்த மாதிரி பேசுறதுக்கு பதிலா நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ளார நான் இப்ப சொல்ற இந்த பாடல நீங்க பாடுறப்ப எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அதை நீக்கிறதுக்கு அந்த காமாட்சி அம்மன் வருவாங்க. என்னன்னு பாக்கலாமா? கொள்ளாத பிள்ளையாய் இருந்தாலும் பெற்ற தாய் புக்திகள் சொல்வதில்லையோ, பேய் பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்ப்பதில்லையோ, கல்லாகிலும் மூச்சு நில்லாமல் வாய்விட்டு கதறினான் அழுத குரலில், கடுகுதனில் எட்டில் ஒரு கூறுதனில் போல உன் காதினில் நுழைவதில்லையோ, இல்லாத வன்மங்கள் என் மீது ஏனம்மா இனி விடுவதில்லை சும்மா, இருவரும் அடிப்பிடித்தெருதனில் வீழ்வது இது நீதி அல்லம்மா, எல்லோரும் உன்னையே சொல்லியே இயேசுவர் இது நீதி அல்லம்மா, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. இந்த பாடல் பாடுறப்ப அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்துருவாங்க. ஏன்னா பல சமயங்கள்ல நானே எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கிறப்ப இந்த பாடலை வாய் விட்டு சத்தமா பாடுவேன். நீ எங்கனாலும் இருக்கிற இல்லம்மா, நான் பாடுற குரல் உனக்கு கேட்கும்ல, நீ கண்டிப்பா எனக்கு முன்னாடி நிக்கணும், என்னோட குறைய தீர்க்கணும்னு சொல்லி இந்த பாடலை நான் பாடுவேன். அப்போ உடனே எனக்கு அந்த பிரச்சனை தீருதோ இல்லையோ என் மனசுல ஒரு அமைதி வந்துடும். மனசுல அமைதி வந்துட்டாலே அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் என்னங்கறத நம்ம மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எல்லாத்துக்கும் தாய், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அவகிட்ட நாம உரிமையா கேட்கிறப்ப அவ இல்லைன்னே சொல்ல மாட்டான். முயற்சி பண்ணி